அமீதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களே, எந்த கொம்பனாலையும் இது மாதிரி டைரக்ஷன் பண்ணவும் முடியாது, இவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து எவனாலும் எடுக்கவும் முடியாது, அதுக்கு உயிர் கொடுத்து நடிக்கவும் முடியாது. சத்ரிகாஜி சாரோடையும் மணிவன் இயக்குனர் சிகரத்தோடையும் நான் இந்த படத்தில பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பிளாக் அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பிறக்கவே நான் பிறந்து பார்த்தேன் 1995 94 ரிலீஸ் ஆகிக்குது. இது பார்த்தனா ஒரு பொண்ணுங்களுக்கு எப்படி அல்வா கொடுத்து மயக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை, ஜாதி சண்டை எப்படி மூட்டுறாங்க, இதெல்லாம் பார்த்தனா அவள் டப்புன்னு போட்டு அதில் ஒரு கவுண்டிங்கில் போட்டு ஒருத்தர் மேலேருந்து எப்படி கீழே இறக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் அப்போ போல் நாங்கள் தான் ஆடலாம், தமிழ்நாடு ஃபுல்லுமே இலவசமாக கொடுத்து மக்கள் ஃபுல்லுமே எங்களுக்கெல்லாம் அடிமையாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அது அப்படிதான் இருக்குது. படம் பார்த்தோன்னா இன்னைக்கும் நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது நானும் அந்த படத்தில் பார்த்ததே இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் படம் போவான். இன்னைக்கு பார்த்தோன்னா இவ்வளோ அருமையான படமே நம்ம பார்க்கலையே. ஏன்னா நான் வாரத்தில் பார்த்தோன்னா எல்லா படத்துக்கும் போயிடுவேன். இந்த நல்ல படம் கெட்ட படம்லாம் பார்க்க மாட்டேன், எல்லா படத்துக்கும் போய் பார்க்குறா ஒரு ஆள். எல்லாமே கவுண்டர் தான். இன்னைக்கு ரியலா என்ன நடக்குதோ அப்படிதான் எடுத்து பேசணும். அது ஏன்னா மூடி மறைச்சு பேசுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 32 வருஷம் நாள் பண்ணிருக்காங்க. ஆனா டைரக்ஷன் பண்ண தெரியுதா? நாங்க நாயை வச்சுன்னு பூனையை வச்சுக்கின்னு கதையே இல்லாம ஒரு 4 பொண்ணை கூப்பிட்டு அவ்வளவுதான் முடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. எந்த ஒரு திருப்தி இல்லை. நம்ம படம் பார்த்தோம் போனோம் ஒரு ஃபீல் கிடைக்கணும். நம்ம அடுத்த இந்த படத்தை பார்க்கறனால தான் நம்ம ஒரு கனவு பாதிக்க போக முடியும், ஜெயிக்கிற ஒரு வழிக்கே போக முடியும். அந்த எதுவுமே இல்லாத படமாக்குதுங்கண்ணா. தயவு செய்து படையெடுக்கும் டைரக்டர்கள், இயக்குநர்கள், டைரக்ஷன் இந்த அமாவாசை படத்தை பார்த்துட்டு வந்து எடுங்கள். உங்கள் கையை காலாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆனா மக்கள்லாம் நல்லா தெளிவாகிறாங்க. ஒரு ஆள் மேலே இன்னைக்கு பார்த்தோன்னா 1.5 லட்சம் கடங்குது. பஸ் இலவசமா கொடுத்தாங்க, கரண்ட் இலவசமா கொடுத்தாங்க. இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும், மக்களுக்கு கோட்டர் ஆட்சிக்கு வந்தா நாங்க கோட்டர் இலவசமா கொடுக்குவோம், அதெல்லாம் குடிச்சு சாகுவோம்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான், தமிழ்நாடே நரகம் ஆக்கிடுறாங்க. ஆனா இன்னைக்கு மாற்றம், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே விட்டு ஒரு மாற்றமான ஒரு கட்சி கொடுத்தா உண்மையாவே நல்லதுதான். புதுசா வந்தா அவர் 200 கோடி சம்பாதிக்கிறாரு ஒரு படத்துக்கு, அதை விட்டு தூக்கி சாட்டு வராருன்னா மக்கள் பார்க்கணும். ஆனால் இங்கே இருக்கிற அன்னைக்கு விஜயகாந்தே வந்திருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அன்னைக்கு இது மாதிரி சோசியல் மீடியா எதுவுமே இல்லை, நெட்வொர்க்கு. அவர் இருக்கிற ஃபேன்ஸு தமிழ்நாட்டில் எந்த கொம்பனுக்கும் இல்லை. ஏன்னா நானும் விஜயகாந்த் ஃபேன்ஸ்லாம் இல்லை, ஆனால் அவர் இருக்கிற ஃபேன்ஸு வேற எவனுக்குமே இல்லை. அதே மாதிரி இவர் மிஸ் பண்ணக்கூடாது விஜய் சாரும். மக்களோட முடிவு தான். படம் அருமையா இருக்குப்பா, ரொம்ப அருமையா இருக்கு படம். அப்ப பார்த்ததை விட இப்போ வந்து அந்த ஸ்கிரீன் பிளே சொல்லுவாங்களே, திரைக்கதை, அது அருமையா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட கண் கொட்டாம நல்லா பார்க்கலாம், அருமையான படம். என்ன தெரியுதுன்னா 70 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலை இருந்ததோ அதே நிலை தான் இப்போ இருக்குன்னு தெரியுது. இப்போ அதே மாதிரி ஏமாத்தலான்னு தெரியுது. நம்ம தான் உஷாரா ஜாக்கிரதையாக திராவிட கட்சிகளை நம்பி ஓட்டு போடாம நல்லா வேட்பாளராக தேர்ந்து ஓட்டு போடணுங்கிறது தெரிய வருது. அதுதான் பிரமிப்பா இருக்கு. என்னன்னா அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி எழுதியிருக்காங்கன்றது இப்போ வரைக்கும் பொருந்தது. எப்படி கமல் படம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தா இப்ப புரியுமோ, அப்பயும் இந்த படம் ஹிட், இப்பயும் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கும். இந்த இடத்துக்கு அசால்ட் போட்டு நிமித்தி இருக்காப்ல. அதான் மணிவண்ணன் அவருக்கு சரியான காம்போ. மணிவண்ணனு இவரு நம்ம கவுண்ட் மணிவண்ணன் சரியான காம்போ போட்டு நிமித்தி இருக்காப்ல. ஆமா அருமையா இருக்கு. அது சரியான சீனப்பா. அதுதான் சொல்றேன், அது டிவில பாக்குறப்ப நகைச்சுவை சீனோட விட்டுருவோம். இது இந்த தொடர்ச்சியோட வளர்ச்சியோட ஆரம்பத்தை தேங்காய் பொறிக்கு சாப்பிடறதுல இருந்து பாக்குறோம். அருமையா இருந்தது சீன் பாக்குறதுக்கு. அதாவது உண்மையா ஒருத்தவனுக்கு வந்து தேங்காய் பொறிக்கு சாப்பிடறவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னன்னா செய்வான்றது தெரியுது இந்த படத்துல. இந்த மாதிரி எடுக்கணும்ப்பா. இது மாதிரி ஒரு 2-3 படம் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து வருஷம் வந்தாலோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட நாட்கள்ல வந்தாலும் மக்கள் பார்க்கணும். பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கு, எதை மாதிரி ஏமாற்றப்படுறோம் நம்மன்றது தெரிய வரும். நடிகர்கள் எல்லாமே ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க தான் செய்வாங்க. ஆனா மக்கள் என்ன செய்யணும்னா அந்தந்த தேர்தலுக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பார்க்கணும், அவங்களுடைய கொள்கைகள் என்னன்றது பார்க்கணும், அவங்களோட சித்தாந்தங்களை நம்பி ஓட்டு பண்ணுவாப்பா. தரமா இருக்குப்பா. அவதான் சொல்றேன், அப்ப இருக்க சூழ்நிலை இப்ப இருக்க சூழ்நிலைக்கும் பொருந்தது. அந்த திரைக்கதைக்காகவே பார்க்கலாம், வசனத்துக்காகவே பார்க்கலாம். இசையும் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேரும் ரொம்ப நேர்த்தியா அடிச்சிருக்காங்க. அத 2 பேரும் சொல்றேன் பாருங்க, அப்பனும் பிள்ளையும் அந்த அளவுக்கு நேர்த்தியா அடிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து இந்த அளவுக்கு நம்ம கிராமம் சார்ந்து இறங்கி எடுக்க முடியாது. 2வது இந்த அரசியல் சார்ந்த படங்கள் வந்து இப்ப வெளியே வரதில்லைன்னா அவங்க பெருசா நம்பிக்கை இல்லையா, தைரியம் இல்லையான்றது தெரியல. 2வது இந்த மாதிரி தைரியமான வசனங்கள், அழகான வசனங்கள், சமுதாயத்துக்கு பொருந்தின மாதிரியான வசனங்கள், மக்களை ஈர்க்கிற மாதிரியான வசனங்கள் எழுதக்கூடிய வசனகர்த்தர்கள் இல்லையோ என்னவோ தெரியலப்பா. இருக்கலாம், வரணும். ஆனா இந்த மாதிரி படங்கள் வரணும்னு விருப்பப்படுறேன்.
ஆக்சுவலா இந்த படத்தை மத்த டைம்ல பாக்குறத விட இப்பதான் பார்க்கணுமே. நடக்கிறது எல்லாமே இந்த படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. லவ் சீன்ல இருந்து அவங்க 2 பேருக்குமே நல்ல காம்பினேஷன் இருக்கு படத்துல. ஒரு டைரக்டரும் அவருடைய நடிப்பு 2 பேருடைய நடிப்பும் சூப்பரா இருக்கு. ஆமாங்க, அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே இமேஜினேஷன் ஆகும். ஆஹ் இப்பங்களா அதான் புதுசா ஒருத்தர் வந்தோம்னா அவருக்கு கண்டிப்பா சவால் இருக்கும். எல்லா சவாலையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவர் வரணும். விஜய் எல்லாருக்குமே பொருந்துங்க. சீமானுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். ஆமாங்க, ஓவராலா அரசியலோட என்டர்டைன்மெண்டோட காமெடியோட இருக்கு. டைலாக்லாம் வந்து வேற லெவல். மணிவண்ணன் சாரோடைய ஸ்பீச், சத்யராஜோட ஸ்பீச் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த அந்த துணி துவைக்கிறது அது எல்லாமே பயங்கரமா இருக்கும். தேங்காய் பொறுக்கிறது அந்த சீன் சூப்பரா இருக்கு சார். அந்த சீன் நல்லா இருக்கு. தேட்டர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அதாங்க, இந்த மாதிரி படத்தை வர விட மாட்டாங்க, சென்சர் ஆகாது. சூப்பராக இருந்துச்சுண்ணா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. நிறைய யோசிக்க வச்சது டைலாக்லாம். ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாட்டி இந்த படத்தை பார்த்துருக்கோம். பட் இப்போ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டரில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடியே படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால் அப்போ எழுதின டைலாக் இப்போ வந்து தேட்டரில் மக்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பழைய படம் எவ்வளோ படம் இருக்குது, எல்லா படத்தையும் டைலாக்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். கஷ்டம். பட் ஆனால் இதில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம். லைட்டா ஒரு கேள்வி கேட்டாலே காப்பிரைட் ஆச்சு. இல்ல நிறைய பிரச்சனை பண்ணிடுறாங்க. லைட்டா இவரை பத்தி பேசினா அவர் காப்பிரைட் அடிக்கிறது, சென்சார் சர்டிஃபிகேட்ல பிடிச்சி குடி வச்சுட்டு படத்தை ஒரு 6 மாசம் நிக்க வைக்கிறது. ஆல்ரெடி ஒரு படம் இருக்குது, வரமாட்டேங்குது. அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாம அப்போ பண்ணிட்டாங்க. அந்த படம் அதே படம் இப்போ ரிலீஸ் வந்து பெரிய விஷயம். இப்போ ரீரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம். இந்த படத்தை நீங்க எப்படி பண்ணலாம், இவ்வளோ டைலாக் இருக்கு, இதை கட் பண்ணுங்க அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லாம ரிலீஸ் பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கே வந்து ஒரு பெரிய கிளாப். ஒரு பயங்கரமான ஐகானிக் சீனு. எலெக்ஷன் டைம் இப்போ அறிவிக்கிறப்ப சேர்ல இருந்து ஒரு ஸ்டெப் அப் கீழே உட்காந்து வராங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் பாக்குறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு சூட் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி மாறி இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சொல்ல முடியாது. இல்ல ஊருக்கு சூட் ஆகுமான்ட்டு இல்லை, புஷியானுக்கு ஒன்று சூட் ஆகும். நிறைய பேர் அமாவாசைக்கு இருக்கு தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் யார் கூட இருக்காரு, அவர் யாரு கூட இருந்தாருன்னா அமாவாசை கேரக்டர்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்க வாயை பிடுங்காதீங்க. நீங்க சரி, இப்போ லாஸ்ட் சிபியானா பாத்தீங்கன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அவங்க சிபியா அவங்க தங்கச்சியும் அப்பாவும் பாத்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அது ஒன்லி ஒன் ஒரு ஓட்டு தான். ஓகேங்களா? இப்போ அவரு பேச்சை கேட்டு அவர் கூட இருக்கவங்க ஒரு 15 பேர் 20 பேர் ஓட்டு போடுவாங்க. இல்லை அவரோட ரசிகர்களுக்கு ஒரு 1000 பேர் ஓட்டு போடுவாங்கன்னா அவ்வளோதான் சப்போர்ட்ன்றது. ஓகேங்களா? மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க முடிவு பண்றது தான். இவர் சப்போர்ட் பண்றாரு, ஒரு சப்போர்ட். அப்படி பார்த்தாக்கா கிட்டத்தட்ட திமுகவில் வந்து ஒரு 20-21 கட்சி சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் ஓட்டுலாம் அவங்க முடிவு பண்ண முடியும். ஓட்டுக்கும் இந்த சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மாத்தலாம் கண்டிப்பா. இது செம்ம கேள்வி. இது சினிமா கன்ஃபார்மா மாத்தும். இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு போனீங்கனாலே லைட்டா யோசிப்பீங்க. ஓகே, இப்போ இதான நடந்துட்டு இருக்கு அரசியல். 31 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதானே இப்பயும் நடக்குதுன்னு யோசிப்பீங்க கண்டிப்பா.